அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் லீடர்ஷிப்? ஹூ இஸ் எ லீடர்? அண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப். ஒரு தலைமைத்துவம் அப்படின்னா என்ன? தலைவர் என்பவர் யார்? அந்த தலைமைத்துவத்தில என்னென்ன விதமான ஒரு ஸ்டைல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு லீடருக்கும் ஒரு 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 ஸ்டைல் இருக்கும். அத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல லீடர் அப்படிங்கிறது என்னன்னா, லீடர்ஷிப் இஸ் நாட் அ மனி, ரேங்க் ஆர் பிரிவிலேஜ். ஒரு பணமோ, ஒரு அங்கீகாரமோ, இல்ல ஒரு பதவியோ மட்டும் கிடையாது. அது ஒரு பொறுப்பு. இட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. லீடர்ஷிப் இஸ் நாட் ஆக்ஷன். இட் இஸ் நாட் அ பொசிஷன். இட் இஸ் அன் ஆக்ஷன். ஸோ தலைமைத்துவம் என்பது மற்றவர்களை ஒரு பொதுவான இலக்கை நோக்கி வழிபடுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. சொல்வதை விட செய்து காட்டுவது தான் உண்மையான தலைமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யதா ராஜா ததா பிரஜா அப்படிம்பாங்க. நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. ஸோ ஒரு தலைவர் எப்படி இருக்காங்களோ, அப்படிதான் அந்த நிறுவனம் இருக்கும். அவரை சார்ந்த ஒரு தொண்டர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ சிறந்த தலைவர் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாதையை தெரிந்தவர்களாக இருப்பார்கள். அதாவது ஹி நோஸ் த வே. அந்த பாதையில் நடப்பவராகவும், மற்றவர்களுக்கு அந்த பாதையை காட்டுபவராகவும் இருப்பார். அதாவது ஹி கோஸ் த வே அண்ட் ஹி ஷோஸ் த வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹி நோஸ் த வே, ஹி ஷோஸ் த வே அண்ட் ஹி கோஸ் த வே. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. ஸோ அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொலைநோக்கு பார்வை. அவருக்கு ஒரு பெரிய விஷன் இருக்கு. தான் வழிநடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தையோ, ஒரு அசோசியேஷனையோ, இல்ல அவரு சார்ந்த ஒரு விஷயம் எதுவா வேணா இருக்கலாம். அதை எப்படி ஃபர்தரா கொண்டு போணும்? எதிர்காலத்தில என்ன நடக்கப் போறது அப்படிங்கிறத முன்கூட்டியே அவரு யூகிச்சு, அதற்கேற்ற ஒரு அணியை தயார் செய்யணும். இப்போ நம்ம கிரிக்கெட்லலாம் பார்க்குறோம். மிகச்சிறந்த லீடர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, தோனி மாரியான லீடர்ஸு, அவங்களுக்கு தெரியுது. இன்னைக்கு இந்த பிட்ச் எப்படி பிஹேவ் பண்ண போகுது. ஸோ தொலைநோக்கு பார்வையோட பார்க்குறாங்க. அதில அவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு. அந்த தெளிவுபடி முன்கூட்டியே நடக்க போறத யூகிச்சு, அதற்கேற்ற அவங்க டீம அவங்க கைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரியான வழிகாட்டுதல் தேவை. ஒரு தலைவர் என்ன பண்றாருன்னா, கைடன்ஸ். தலைவர் அப்படிங்கிறவர் ஒரு ஆணையிடுபவர் மட்டுமல்ல. அவர் ஒரு பயிற்சியாளர். யூ ப்ளீஸ் கோன்னு சொல்லாம, கம் லெட்ஸ் கோன்றார். ஐன்ற வார்த்தை பெரும்பாலும் அவர் யூஸ் பண்றது கிடையாது. லெட்ஸ் கோ. வி வி ஆர் கோயிங் டூ வின். வி ஆர் கோயிங் டூ டூ இட். ஸோ நாம் இது செய்யப் போகிறோம் என்று சொல்கிறார். அதை தாண்டி ஒரு கைடன்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தலைவர் இருக்காரு. ஒரு ஆணையிடுவர் மட்டும் கிடையாது. அவர் ஒரு பயிற்சியாளரா இருக்காரு. இஸ் அ கோச் ஆல்சோ. கூட பணிபுரியவர்களுக்கு அவங்களோட திறமையெல்லாம் கண்டறிந்து, அவங்களோட அடுத்த நிலைக்கு உயர்த்துவது அவரோட கடமை. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தலைவர்ங்கிறது ஒரு ஃபாலோயர்ஸ் இருக்கிறவங்க தலைவர் கிடையாது. தலைவர் அப்படிங்கிறவங்க எத்தன லீடர்ஸ உருவாக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, மத்த டீம் மெம்பர்ஸ் உடைய ஒரு பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு, இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். மிகச்சிறந்த ஒரு டெலிகேஷன் அவருக்கு பண்ண தெரியுது. ஒரு டீம் மேனேஜ் பண்ண தெரியுது. வழிகாட்ட தெரியுது. அது இல்லாம முக்கியமான தலைமை ஒரு தலைமைத்துவ ஒரு பண்புன்னு இருக்கு. அதாவது பாணிகள்னு சொல்லுவாங்க. லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ். ஒரு ஆட்டோகிராட்டிக் லீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் லீடர்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோகிராட்டிக் லீடர்னா, அவரு நெனச்சது தான் ஒரு சட்டமா நம்ம சொல்லலாம். ஆனால், இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, "என்ன பண்ணலாம்ப்பா?" அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, கேட்கிறாரு. மத்தவங்கள அவர் கேட்கிறாரு. ஸோ, "என்னம்மா நீ பண்ணலாம்?" அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காரு. இன்னொருத்தர் என்னன்னா, ஒரு ஜனநாயக பாணியில இருக்காரு. டெமோக்ராட்டிக் லீடர்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி இருக்காரு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டைல் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பணிவுசார் பணின்னு சொல்லுவாங்க. சர்வன்ட் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக வழிநடத்துவது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டைல் இருக்கு. இட்ஸ் கால்ட் இன்ஸ்பைரிங் லீடர். அதாவது "நீ ஏன் லேட்டா வர? நீ டயத்துக்கு வா. இந்த வேலைய சீக்கிரம் முடிச்சிரு" அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அவரு முடிச்சு காட்டுவாரு. அவரு முடிக்கிறார் அப்படிங்கிறதுனால, மத்தவங்கலாம் அவர மாரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் மற்றவர்களை உத்வேகப்படுத்துவராக, ஒரு இன்ஸ்பயர் பண்ணக்கூடியவராக அவர் இருக்காருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா,
ஒரு கம்யூனிகேஷன், அவரோட பெஸ்ட்டு கம்யூனிகேஷன், தன்னுடைய கருத்துக்களை தெளிவாக, மென்மையாக மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு அருமையான கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு திறன் அவர்கிட்ட இருக்கு. அதெல்லாம் விட முக்கியம் என்னன்னா, மற்றவங்க சொல்றத காது குடுத்து கேட்கக்கூடிய அந்த லிசனிங் எபிலிட்டி, குட் லிசனரா இருக்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. யாருக்கு? ஒரு தலைவருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு பொறுப்பேற்றல்னு சொல்றாங்க. பொறுப்பேற்றல்னா என்ன? அக்கவுண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர சுத்தி சில சமயம் என்னன்னா, நல்லது நடந்தா மட்டும் அந்த கிரெடிட்ட மட்டும் எடுத்துப்பாங்க. தவறு நடந்துருச்சுன்னு சொன்னா, அ எனக்கு தெரியாதுங்க. அந்த டீம் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷின் சரியில்ல. இந்த ஆர்டர் வந்த டைம் சரியில்ல. யூஸ் பண்ண மெத்தடாலஜி சரியில்ல. அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தவறை யார் மீதாவது அந்த ப்ளேம் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம, ஒரு தலைவர், நல்ல தலைவர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்ன்னா, வெற்றி கிடைக்கும் பொழுது அத அணியினருக்கு பகிர்ந்து குடுப்பார். அதாவது எப்பவுமே இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பண்ணணும். அதுக்கு பிறகு கிரெடிட் ஷேரிங் பண்ணணும். தேவையான தகவல்கள பகிரணும். வெற்றி கிடைத்த பிறகு அந்த கிரெடிட் ஷேரிங், அந்த வெற்றியை அனைவரோடும் பகிர்ந்து கொண்டு நம்ம வந்து மகிழணும். என்னால தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்றவங்க ஒரு நல்ல தலைவராக இருக்க முடியாது. தோல்வி வரும்பொழுது அந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான் சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம குறிப்பா இப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னா, தலைமைத்துவம் அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, அ ஒரு பிறவி குணம் மட்டுமல்ல. அது பயிற்சியாலும், அனுபவத்தாலும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நல்ல தொண்டனே, நாளை ஒரு நல்ல தலைவனாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அ ஒரு பிறவி குணம் இல்லன்னு நான் சொல்றேன் இல்லையா? லீடர்ஸ் ஆர் பார்ன் ஆர் லீடர்ஸ் ஆர் மேட் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ லாங் டைம் டிபேட். 2 விதமான தலைவர்களும் இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம அரசியல் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ராஜீவ் காந்தி அவர்கள வந்து பார்த்துருக்கோம். அவர் வந்து ஒரு பைலட்டா இருக்க தான் ஆசைப்பட்டாரு. ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்க ஆசைப்படல. இந்திரா காந்தியுடைய திடீர் மறைவுக்கு பிறகு அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆறார். நாட்டோட பொறுப்பை எடுத்துக்கிறாருன்னா, ஒரு சாரிஸ்மேட்டிக் லீடரா இருந்தார். எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு புதிய தலைவராக இருந்தார். நெறைய விஷயங்கள் வந்து அவர் செய்தார். இப்போ நம்ம பிரதமர் மோதிய பத்தி நம்ம பேசுறோம். அவர் என்ன பண்ணாருன்னா, கிட்டத்தட்ட 3 1/2 4 மணி நேரம் தான் தூங்குறாரு. முன்னாடியே வந்துர்றாரு. அதாவது "பின் தூங்கி முன் எழுவாள் பத்தினிங்கிற" மாரி ஒரு தலைவருக்குமே நெறைய ஒரு அடையாளங்கள்லாம் இருக்கு. இப்படி இப்படிலாம் ஒரு தலைவர் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த தலைவர் அப்படிங்கிறவர் இப்போ மோதியோட உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா, அவர் வந்து பிறக்கும் பொழுது தலைவரா இல்ல. ஒரு தலைவரோட பொறுப்பை எடுத்த பிறகு, அந்த தலைவர்ன்ற பொறுப்ப அவர் வந்து வளர்த்துக் கொள்கிறார். அதாவது ஹி இஸ் டெவலப்பிங் ஹிஸ் ஸ்கில். ஹி இஸ் நாட் அ பார்ன் லீடர். பட் ஹி இஸ் மேட் ஆஸ் அ லீடர். அதற்கு பிறகு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சீட்டுக்கு தேவையான ஒரு பிரஷர எப்படி வந்து தாங்குறது? எப்படி அந்த கவலைகளை எல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது? அப்படின்ற ஒரு அளவுல அவர் இருக்கார். அதேபடி நம்ம சில பேர் கிரிக்கெட்ல இல்ல மத்த கேம்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்க வந்து தொடர்ந்து அவங்க ஃபாதர் விளையாடியிருப்பாங்க, அவங்க கிராண்ட் ஃபாதர் விளையாடியிருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிலேயே அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டின்றது ஒண்ணு இருக்கும். இப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து இப்ப யஷஸ்வி ஜாய்ஸ்வால் அப்படின்னு ஒரு பையன் வரான். அவங்க ஃபாதர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பானிபூரி வியாபாரத்துல இருக்காரு. மிஸ்டர் தோனி. அவர் பிட்ச் கியூரேட்டரோட பையன். ஆனா நம்ம உலக கோப்பை 28 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கு ஜெயிச்சு குடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கபில் தேவ்க்கு அதுக்கப்புறமா நமக்கு நம்ம நாட்டுக்கு உலக கப்பைய ஜெயிச்சு குடுத்தது நம்ம தோனின்னு சொல்றோம். இப்போ ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, டைரக்டர் தான் வந்து அவர லீடர்ன்னு சொல்றாங்க. ஸோ அந்த டைரக்டருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த படத்தை எப்படி கொண்டு போணும்? அவர் சொல்றது தான் எல்லாரும் கேட்பாங்க. இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணலாம். இத்தன மணிக்கு பண்ணலாம். இவருடைய நடிப்பு தான் இந்த இடத்துல வரணும். இந்த இடத்துக்கு ஒரு பேக்கிரவுண்ட் வைங்க. இவருக்கு ட்ரெஸ்ஸ இப்படி வைங்க. இந்த இடத்துல ஒரு பேக்கிரவுண்ட் மியூசிக்க போடுங்க. அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் கொண்டு வரார் இல்லையா? ஸோ அந்த தலைவன் என்பவன் பிறக்கிறானா? உருவாக்கப்படுகிறானா? அப்படிங்கிற ஒரு விவாதத்தில பார்க்கும்பொழுது, இப்படியும் இருக்காங்க, அப்படியும் இருக்காங்க. ஆனால் நெறைய பேர் வந்து பிறக்கிறான் என்பதை ஒத்துக்கொள்வதில்லை. தலைவன் என்பவன் உருவாக்கப்படுகிறான். ஹி இஸ் மேட் அஸ் எ லீடர். ஸோ அதனால தான் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி, அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி சம்படி வில் எமர்ஜ் அஸ் எ லீடர். அந்த நேரத்துக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய தலைமை பண்புகளை அவர் வெளிக்காட்டி,
அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை காமிச்சு என்னால் முடியுன்றதை அவர் வந்து செய்கிறார். இப்போ குறிப்பாக நம்ம வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தா, நம்மளுடைய அப்பா இவங்கெல்லாம் வந்து குடும்ப தலைவர்னு சொல்கிறோம். இப்போ ரேஷன் கார்டுலலாம் குடும்ப தலைவின்னு போடுறாங்க. இப்போ சில இடங்கள்ல ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே அப்பா இறந்துட்டாங்கன்னா, அம்மா தான் வந்து குடும்ப தலைவியா இருக்காங்க. ஸோ அந்த குடும்பத்துடைய பொறுப்ப அவங்க எடுத்துக்கிறாங்க. பொறுப்பு எடுத்துக்கிறதுன்றது என்ன? டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி. பிள்ளைங்கள கொண்டு வரணும். அந்த வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணணும். அந்த பிள்ளைங்கள நல்வழிப்படுத்தணும். அவங்கள நல்ல ஒரு இடத்துல அவங்கள செட்டில் பண்ணணும். அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ வீட்ல, விளையாட்டுல, வியாபாரத்துல, நிறுவனத்துல, அரசியல்ல எங்கேயுமே வந்து தலைவர்கள் என்பவர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த விதத்துல பார்க்கும் பொழுது, நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு லீடர் அப்படின்றவரு யாருன்றது நமக்கு தெரிஞ்சிருது. தலைமைத்துவம் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கு. லீடர்ஷிப் ஸ்டைலையும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஒரு ஆட்டோக்ராட்டிக் லீடர், ஒரு டெமோக்ராட்டிக் லீடர், ஒரு இன்ஸ்பைரிங் லீடர் இந்த மாதிரியான ஒரு வகைப்படுத்தி அதையுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஆகவே நீங்க என்ன யோசிக்கணும்னா, நீங்க எந்த வகையை சார்ந்த ஒரு லீடரா இருக்கீங்க? உங்களுக்கு அந்த கன்வின்சிங் ஸ்கில் இருக்கா? நெகோஷியேட்டிங் ஸ்கில் இருக்கா? மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய அதாவது டெலிகேட்டிங் ஒர்க் மட்டும் இல்ல. ஹவ் டு கெட் திங்ஸ் டன். ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு ஒரு முரண் வரும்பொழுது, அதை ரிசால்வ் பண்ண நமக்கு தெரியுதா? ஒரு டீம வந்து மேனேஜ் பண்ண தெரியுதா? நெறைய டீம்ஸ் இருப்பாங்க. சப்போஸ் இங்க சில நிறுவனங்கள்ல நெறைய பிரான்ச்சஸ் இருப்பாங்க. ஒரு பிரான்ச்க்கு இன்னொரு பிரான்ச்க்கும் கான்ஃப்ளிக்ட் வரும். ஒரு டீமுக்கும் இன்னொரு டீமுக்கும் கான்ஃப்ளிக்ட் வரும். புரொடக்ஷன் கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். புரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். அந்த கான்ஃப்ளிக்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஃப்ளிக்ட்ட ரெசல்யூஷன் பண்ணி, அத தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தலைவர் தான் இருப்பாங்க. ஒரு ட்ரேடிங் கம்பெனியா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்லோ மூவிங், நான் மூவிங், ஃபாஸ்ட் மூவிங் அப்படிங்கிற மாதிரியான நெறைய விஷயங்கள் அந்த கடையில வச்சிருப்பாங்க. ஒரு நகை கடைன்னு வச்சுக்கோங்களேன். டைமண்ட் அப்படிங்கிறது குறைவான இடத்த தான் ஆக்குபை பண்ணியிருக்கும். ஆனா நெறைய பில்லிங் நமக்கு நெறைய அமௌண்ட் கிடைக்கும். ஸோ அத மாதிரியான இடத்த இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணலாமா? இன்னொரு பிரான்ச் போடலாமா? நம்ம எப்படி விளம்பரத்த அதிகப்படுத்தலாம்? மார்க்கெட்டிங் கான்செப்சுவல எப்படி நம்ம கொண்டு போலாம்? இப்போ சிட்டி யூனியன் பேங்க்ன்னு ஒரு பேங்க் இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரோபோ கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரோபோ பேரு லக்ஷ்மி. 1200 கொஸ்டின்ஸ வந்து ஆன்ஸர் பண்ணக்கூடிய ஒரு ரொபோட்டிக் விஷயத்த முதல்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதே மாரி ஒரு கீ செயின் ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணா நம்ம பேங்கிங் ஆப்பரேஷன் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச்ன்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து நம்ம என்டையர் பேங்கிங் வந்து பண்ணிக்கலாம். சில யுனிவர்சிட்டீஸோட அவங்க டை அப் பண்ணியிருக்காங்க. சிட்டி யூனியன் பேங்க்ன்றவங்க. அந்த ஸ்டூடண்ட்டுடைய ஐடி கார்டு இருக்கு இல்லையா? அந்த ஐடி கார்டு தான் டெபிட் கார்டாவும் இருக்கு. லைப்ரரி கார்டாவும் இருக்கு. இந்த பேங்க்குக்குமே அது வந்து பயன்படுது. அப்படிங்கும்பொழுது கான்செப்சுவலி அவங்க வந்து திங்க் பண்றாங்க. விசுவலைஸ் பண்றாங்க. இந்த நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு விஷன் ஒரு நம்ம முழுமை பெறணும்னா, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ண வேண்டியிருக்கு. பிளானிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அத தான் வந்து நம்ம மிஷன்னு சொல்றோம். அத யார் பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? திங்கர்ஸ் அண்ட் டூயர்ஸ்ம்பாங்க. ஒரு தலைவன் என்பவன் திங்கரா இருக்கான். ஒரு டூயருக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டூயர்ஸ் டீம வழிநடத்தி, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிசைன் திங்கிங்ன்றாங்க. டிசைன் திங்கிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நிறுவனத்துக்கு என்னென்ன விதமான புது ப்ராடக்ட்ஸ கொண்டு வரலாம்? என்னென்ன ப்ராடக்ட்ஸ நம்ம கட் பண்ணலாம்? என்னென்ன ப்ராடக்ட் மிக்ஸ் நம்ம வச்சுக்கலாம்? அத எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம்? எப்படி மார்க்கெட் பண்ணலாம்? எப்படி நஷ்டத்த குறைச்சு நம்ம லாபத்த கூட்டலாம்? எப்படி வந்து நம்மளுடைய எந்த விதமான ஒரு தட் இஸ் மென், மெட்டீரியல், மெஷின், மணி எதுவுமே வந்து தூங்கக்கூடாது. அது தூங்காம மேக்ஸிமம் யுட்டிலைசேஷன் நம்மளால பண்ண முடியுமா? அதுலேருந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் எப்படி இருக்கு? இது மாதிரிலாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல தலைவர் இருக்காருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு லீடரா இருக்கிறவர் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் அவருக்கு முதல்ல இருக்கக்கூடாது. அவர் எப்பவுமே புன்னகையோட இருக்கணும். எந்தூசியாஸ்டிக்கா இருக்கணும். ஸ்மைலிங்கா இருக்கணும். அண்ட் லுக்கிங் அட் ஹிம் பீப்பிள் ரிஃப்ளெக்ட் ஆன் ஹிம். ஓகே, நம்மளுடைய பாஸ் வந்து எப்பவுமே ஹேப்பியா இருக்காரு. சிரிச்சுட்டே இருக்காரு. ஹி இஸ் ஏபிள் டூ ரிசால்வ் எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்ட்ட குடுத்தா ஈஸியா சால்வ் பண்ணிடுவார்ன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதைப்போல நாமும் வரணுன்ற
ஒரு மக்களுக்கு ஒரு உத்வேகம் அவரை பார்க்கும்போது கிடைக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தலைவன் நிச்சயமாக உருவாக வேண்டும். இப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம அத பார்க்குறோம். நம்ம சுத்தி வர நெறைய தலைவர் இருக்காங்க. ஒவ்வொரு மனிதர்ட்டயுமே கத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயத்த நம்ம கத்துக்கலாம்? நம்ம அவர்கிட்டேருந்து நம்ம என்ன கத்துன்ருக்கோம்னு யோசிக்கணும். ஒவ்வொரு மனிதர்கிட்டயும் கத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ வி ஹேவ் டு லேர்ன் சம்திங் ஃப்ரம் எவ்ரிபடி. ஸோ நம்மளுடைய பலம், பலவீனம் தெரிஞ்ச ஒரு லீடர் நம்மளோட டீமுடைய பலம், பலவீனத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அவங்களோட சரியா ஒர்க் பண்றாரு. ஸோ அருமையான விஷயங்கள் நம்ம வந்து பேசியிருக்கோம். நாளை மீண்டும் லீடர்ஷிப் சம்பந்தமான வேற ஒரு தலைப்போட நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். மை காட் பிளெஸ் யூ. I just love you all. Thank you.